அழகான சஹ்யாத்ரி மலைச்சாரல். அந்த மலைத்தொடரில் சிறு சிறு மலைகளால் சூழப்பட்ட ஒட்டன்சத்திரத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கன்னிவாடி அப்படிங்கிற கிராமத்தில் பாருங்கள், எவ்வளோ அழகான பசுமையான ஒரு சூழ்நிலை. அங்கே ஸ்ரீமதி வேளாங்கண்ணி ராமகிருஷ்ணன் அவரை நாம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அலாதியான ஒரு சூழ்நிலை. அவருடைய வீடு பாருங்கள், இங்கே பூந்தோட்டம் மாதிரி வீட்டை சுற்றி எல்லா வகையான பூ, சுண்டைக்காய் போல் அவருக்கு செய்கிற பொருட்களுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கான அந்த செடி பாருங்கள், சுண்டைக்காய் இங்கே தன் முன்னால் அதை உருவாக்கி அதையே பயன்படுத்தி அவர் பல விதமான பொருட்களை செய்கிறார். நாம் அவருடைய வீட்டுக்குள்ளே போவோம். அவருடைய பசுக்கள், ஒரு பெண் எத்தனை வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. இந்த செடி கொடிகள், பூச்செடிகள், கீரை வகைகள் எல்லாத்தையும் உருவாக்கியவர். சாலை இது. அந்த பசுக்களை சமாளிப்பவர், பால் கறப்பவர், கீரை வகைகள், இந்த மாதிரி மல்டி ஃபேசட்டட் ஒரு பர்சனாலிட்டியை சந்திக்க போகிறோம். எனக்கு இங்கே வந்த பிறகு இந்த பூவை பற்றி தெரிந்தது. இதுக்கு பேர் கிருஷ்ண கமலமாம். நடுவில் ஸ்ரீகிருஷ்ணன் அவரை சுற்றி கோபிகைகளாம். அப்படி ஒரு விவரம் எனக்கு கிடைத்தது. நமஸ்காரண்ணா. ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். இதை பாருங்க, இது இன்னொரு வகை கிருஷ்ண கமலம். வாங்க வீட்டுக்கு போவோம், உள்ள போவோம். செடி வச்சிருப்பேனே, எல்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்கேன். அவருடைய கச்சா பொருட்கள், இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிக்கான கச்சா பொருட்கள் நீங்கள் எடுத்து காட்டுங்க. எல்லாம் பாருங்கள், எத்தனை வகையான அரிசி. நான் இந்த பேர் கூட முதல்ல கேள்விப்படுறேன். கம்பு, நிலக்கடலை, இது வந்து காட்டு யானை, யானம் அரிசி, மாப்பிளச்சம்பா, கருங்குருவை. இதுதான் ரா மெட்டீரியல் இந்த ஃபேக்ட்ரியில். இதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ரிக்கு போவோம். ரத்தசாலி. இது இதுதான் மாற்றி சொல்லிட்டோம். கருப்பு கவுனின்னு வச்சுக்கோங்க. கருப்பு கவுனி. ராகி கேழ்வரகு. சோளம். வாங்க மேலே போவோம். சோளம். இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல். இதை வைத்து பல ப்ராடக்ட்ஸ் அவர் தயார் பண்ணுறார். இது முறுக்கு, கம்பு முறுக்கு, கேழ்வரகு முறுக்கு, சோளம் முறுக்கு, அரிசி முறுக்கு. வாங்க மேலே அவருடைய ஒர்க் ஷாப் இருக்குது, ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் யூனிட். மேலே போவோம் வாங்க. சஹ்யாத்ரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய சில பகுதி இங்கே. இந்த பகுதி முழுவதும் சுற்றிலும் மலைகள், மலைத்தொடர். நாக்கில் நீர் ஊற வைக்கக்கூடிய எல்லாம் எதிர பார்க்குறேன்.
இது எது இது இது காட்டு யானம். யானை காட்டு யானையுடைய லட்டு. பாசிப்பயிறு. பாசிப்பயிறு லட்டு. மாப்பிளச்சம்பா. மாப்பிளச்சம்பா. இந்த மாதிரி 18 வகைன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு 4-5 பேர் சொல்லுங்க. ரத்தசாலி. ரத்தசாலியில் லட்டு. சிவப்பரிசி. இது வரிசையே சொன்னால் நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன். கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, ரத்தசாலி, பூங்காறு, சிவப்பரிசி, கருங்குருவை, காட்டு யானம், சாமை, தெனை, குருதவாளி, வரகு, கொள்ளு, சோளம், கம்பு, பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து, நிலக்கடலை, பொட்டுக்கடலை. ஸோ இத்தனை வகையிலையும் தனித்தனியாக லட்டுவும் அதே கலந்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸு. இதெல்லாம் நம்ம தொக்கு வகைங்க. தொக்கு வகைகள். வாழைப்பூ, நல்லெண்ணெய் போட்டு வாழைப்பூ, பூண்டு தொக்கு. வேற என்னெல்லாம் ரெடி ஆகுது? ஏபிசி மால்ட்டு. ஏபிசி மால்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த விஷயம். பழங்களை வைத்து, அதுதானே? ஆமாம். பழங்கள் வைத்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அதை நல்லா சுண்ட வத்த வைத்து அதில் நாட்டு சர்க்கரை போட்டு அப்புறம் வாசனைக்கு முந்திரி பருப்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு ரொம்ப ருச்சியாக இருக்குது. ஒரு போன்வீட்டானெல்லாம் குழந்தைங்களுக்கு போடுறது, அப்படியே இதை பாலில் போட்டு குடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் டேஸ்ட்டு ருச்சி பார்த்தேன். டைட் பேக் பாருங்கள். இந்த மாதிரி பேக்கில் போகிறது. இதெல்லாம் கையால் தயார் பண்ணது. இதில் எங்குமே மெஷின் இல்லை. அந்த அம்மாவுக்கு கையெல்லாம் என்ன நிலையில் இருக்குன்னு பார்க்கணும். கையால் சுண்ட அதை என்ன சொல்லுவோம், சுண்டுவது, கிளறுவது எல்லாமே கை தான். பக்கத்துலேயே உட்காந்து அதில் இருக்கிற நீரெல்லாம் அகற்றி ஒரு 6 மாதமாவது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல், ரசாயனங்கள் இல்லாமல் 6 மாதம் உயிரோடு இருக்கக்கூடிய, நல்லபடி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டு. பசு நெய், தக்காளி தொக்கு மேலே இருக்குது, அதை எடுத்து உள்ளே இருக்கும். பரவாயில்ல, தக்காளி தொக்கு இருக்குது. இது அதான் தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு. இதெல்லாம் லட்டுக்கள். லட்டு. இது வந்து வாழைப்பூ. வாழைப்பூடைய தொக்கு. தொக்கு மாதிரி. அது பூண்டு. ஓ, அது கருவேப்பிள்ளை. அந்த பின்னாடி பின்னாடி கறிவேப்பிள்ளை. இப்போ புளிச்ச கீரை, மல்லி எல்லாம் தீந்துருச்சு. முருங்கைக்காய் எல்லாம் தீந்துருச்சு. நல்லா தீரணும், வேகமாக தீரணும். நம்ம உட்காந்து பேசுவோம். இதோடைய பின்னணி எப்போ ஆரம்பித்தது, என்ன நிலை, எப்படி உங்களுடைய சவாலை எப்படி, எல்லா விஷயமும் பேசுவோம். ஒரு இடத்துல உட்காருவோம். வணக்கம்மா. நான் இப்போது மூலனூர் பக்கத்துலேருந்து வரேன். அன்றைக்கி நான் வந்தேன். இந்த லட்டுவெல்லாம் இவனுடைய வீட்டில் இவனுடைய அம்மா கொடுத்தாங்க. நம்ம நண்பன் சண்முகவேல் வீடு பக்கம் இருக்குது இங்கே. நான் அன்றைக்கி அந்த லட்டு சாப்பிட்டு உங்களை பற்றி கேட்டேன். இங்கே காலையில் வந்துட்டு போனேன். நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும். உங்கள் பேர் இதுவாக பேசும், உறக்க கொஞ்சம். வேளாங்கண்ணி ராமகிருஷ்ணன். இந்த பேர் கொஞ்சம் என்ன, எப்படி அம்மா அப்பா வச்ச பேரா? சரி, ரொம்ப சந்தோஷம். அது குழந்தை பிறந்திருக்காது இல்லை ஏதாவது அப்படி? வேளாங்கண்ணின்னு பேர் வச்சாங்க. சரி, இந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு இதை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக, எப்படி இந்த ஊருக்கு, உங்கள் ஊர் எது, பிறந்த வீடு? இங்கே தான் பக்கம்தான். ஸோ இங்கே வந்தது கல்யாணமாகி வந்தோம் இல்லையா? என்ன, எப்படி இந்த தொழில், இதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக, கொஞ்சம் சுருக்கமாக விரிவாக நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. புதுப்பட்டி தான் சாமி கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ஆனால் தோட்டம் நிறைய இருந்தது, மாடு நிறைய வச்சு சரியில்லாமல் போயிடுச்சு வீட்டில் அவருக்கு. அதுக்கப்புறமேலும் மாட்டெல்லாம் கொடுத்துட்டு நிலத்தையும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் இப்போ கன்னிவேலிக்கு வீடு கட்டி இங்கே இருந்தோம். அப்போ லட்டு செய்யலான்னா வீட்டில் நான் எப்பயுமே நெய் இருக்கனால பொட்டுக்கல்லையில் அந்த மாதிரி எதையா செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.
சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதானுங்க இது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தேன். அப்படியே கொஞ்சம் நல்லா எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சராசரியாக ஒரு நீங்கள் குறைஞ்ச அளவு அப்படின்னா எத்தனை 2 கிலோ ஒரு சமயத்தில் செய்ய முடியுமா? ஒரு நாளைக்கு 6-7 கிலோ செஞ்சிருக்கேன். இல்லை ஒரு ரவுண்டு அடுப்பில் ஏற்றினா 1 கிலோ இல்லை 5 கிலோவையும் ஒரே சமயத்தில் அவ்வளோ பெரிய சட்டி. ஆனால் கொஞ்சம் கஷ்டம். அந்த ஹீட் ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க முடியாது. நம்ம ப்ரெசர்வேட்டிவ் எதுவும் கலக்கிறது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி அந்த அரிசி மாவுலாம் உங்களுக்கு உறவு சேராது இல்லையா, அது கொஞ்சம் சிரமமாகவே இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஹீட்லேயே அந்த சூடு ஆரம்பலாம் பிடிக்கணும். பிடிச்சாதான் பிடிக்க முடியும். சொல்லுங்கள் ஒரு சுருக்கமாக எப்படி லட்டு தயாராகிறதுன்னு. அரிசி வந்து இது வந்து நேச்சுரலாக மருந்தடிக்காத அரிசிங்க. அந்த ஃபார்ம்லேயே சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்பிடுவாங்க எங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் வறுத்துட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதோட நாட்டு சக்கரை கலந்து மிக்சிங் பண்ணி நெய் சுத்தமான நெய் தான், பசுமாட்டு நெய் போட்டு ஏலக்காய் கொஞ்சம் அந்த வாசனைக்கு மட்டும் ஏலக்காய் போட்டு கலந்து கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் ஃப்ரெஞ்சினஸ்க்கு கலந்து அப்படியே லட்டு ஊற்றிடுறாங்க. கிளறணுமா? ஆமாங்க, அடுப்பில் வச்சு மாவை அப்படியே நெய் காய்ச்சி நெய்யில் போட்டு கிளறணும். ஒரு சராசரி ஒரு கிலோவுக்கு எவ்வளவு நேரம் கிளற வேண்டியிருக்கும்? அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். நெய் காய்ஞ்சோடனே அந்த நெய்யை நிறுத்திட்டு கிளறினா வேலை முடிச்சுங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லட்டு. மற்ற வகை அரிசிலையும் அப்படிதானா? எல்லாமே அப்படித்தாங்க. கைக்கு பெரிய சவாலா இல்லை ஈஸியான வேலையா? வந்து பிடிக்கிறது கொஞ்சம் இப்படியே கையில் உருட்டிக்கிட்டே இருக்கோம்ல, அப்போ நரம்பெல்லாம் வேலை செய்யாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஏபிசி மால்ட்டு செய்கிறது ரொம்ப சிரமம். எப்படி செய்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏபிசி மால்ட் வந்து பச்சை காய்கறிகளாக கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், நாட்டு சக்கரை அவ்வளோதானுங்க. இதை தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் அதை சீவி மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு திருப்பி சக்கரை, அதாவது 4 கிலோ பழங்க அப்படின்னா 4 கிலோ நாட்டு சக்கரை போடணும். எடுத்துட்டு பெரிய இரும்பு கடாயில் தாங்க அது பண்ணணும். ஏன்னா இரும்பு சத்தும் கிடைக்கும், ப்ளஸ் அந்த சட்டி நொடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு ஈய பாத்திரம் வச்சோம்னா சரியாக வராது. அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி அப்படியே கிண்டிட்டு இருந்தோம்னா ரொம்ப தெரிக்கும், மேலே பாவு தெரிக்கிற மாதிரி தெரிக்கும். அப்போல்லாம் வந்து மூடி வச்சுக்கிட்டு தான் தெரிக்கணும். கொஞ்சம் அசனோன்னா ஃபுல்லாகவே நாரிடும், அப்படியே கொப்பளிச்சு போயிடும். கையெல்லாம் பட்டுச்சுன்னா அதை தள்ளி நின்றுட்டு தட்டு வச்சு மூடிட்டு தான் பண்ணுவாங்க. அது அப்படியே ட்ரை ஆக கடைசியாக போட்டு அந்த கரண்டியை வச்சே கிண்டி ரொம்ப சிரமப்படுங்க. கிண்டுறது கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டம். கிண்டி அதுக்கப்புறமேலு தான் அதை கொஞ்சம் நல்லா கிண்டி ஆற விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஆற விட்டோன்னா பாறை மாதிரி போயிடுது மறுபடியும். அதனால் ஒரு அளவுக்கு ஆறினோடனே அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நஞ்சு இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு பவுடர் ஆகிடும். ட்ரை பவுடர் ஆகிடும். ட்ரை பவுடர் பூஸ்ட் மாதிரி ஆகிடும். ஓ, அது பை சான்ஸ் கெட்டு போச்சுன்னா சாக்லேட்டாவோ மறுவடிவம் ஏதாவது இருக்கா அதுக்கு, இல்லை அது வீண் தானா? இல்லை, அப்படி கொஞ்சம் மாறிச்சுன்னா சாக்லேட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ண முடியும்? ஓ, பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சாக்லேட் பேப்பரில் வச்சு சுற்றி சாக்லேட்டாகவே விற்றுருக்கேன். வேறு நீங்கள் இந்த துவையல் சட்னி அந்த என்ன சொல்கிறீங்க, அதை தொக்கு ஊறுகாய் 10 ஐட்டம் போடுறேன் சார். 10 சுண்டைக்காயில் போடுறேன், புளிச்சக்கீரை போடுறேன், மல்லி இலையில் போடுறேன், முருங்கைக்காயில் போடுறேன், தக்காளி போடுறேன், மாங்காய் போடுறேன், நெல்லிக்காய் போடுறேன். இது மற்றது அது இல்லாமல் கருவேப்பிலையில் போடுறேன், பூண்டு, வாழை தண்டு, வாழைப்பூ அதில் ஏதாவது பூளை போடுறேனுங்க. இன்னும் வாழை தண்டில் போடல, வாழை பூளை போட்டுடுறேன். இந்த மாதிரி எல்லா வகையான பிரண்டை போடுறோம். இந்த மாதிரி எல்லா தொக்குமே போடுறோம். நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை ஆர்டர் வந்தால் மட்டும் பண்ணுற பழக்கம்? ஆர்டர் வர அளவுக்கு பண்ணுவோம் சாமி. கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி பசங்க வந்து ஹாஸ்டல் பசங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் செஞ்சு வச்சுட்ருப்பேன். மற்றதெல்லாம் ஆர்டர் பொறுத்து இந்த இஞ்சி இதெல்லாம் அதை பொறுத்து செய்வேன். அப்போது கெட்டு போகிறதுக்கு எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? 6 மாதம் டைம் ஆகும். கேரண்டியாக 6 மாதம் வரைக்கும். ஏன்னா என்ன ரீசன்னா ஒரு சொட்டு வேர்வை தண்ணி கூட அதில் விழுகாது. ரொம்ப ட்ரையாக பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லாட்டி லேசாக மூடி வச்சு அந்த ஒரு ட்ராப் தண்ணி விழுந்தாலும் கெட்டு போயிடும். அதுக்கு நம்ம பூஞ்ச காலம் ஆயிடும். ஆமாம். ஓ, இதில் இந்த பேக்கிங்கில் மினிமம் பேக்கிங் என்ன இருக்குது தொக்கில்? மினிமம் பேக்கிங் 200 கிராம் இருக்குது. அதை விட சின்ன அந்த இப்போல்லாம் அந்த ஷேட்சில் தனி நபர்கள் வாழக்கூடிய ரூமுக்காக அது எதுக்கு
பண்ணல. 2 ரூபாய்க்கு ஒரு ஊறுகாய் சின்ன சின்ன அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா இது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குறதுல வந்து பாம் ஆயில் ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணி தருவாங்க. இப்போ இதை சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில் வந்து நிற்காது, நெஞ்ச கறிக்காது ஒன்று. ஏன்னா சுத்தமாக நல்லெண்ணெய் நான் ஏன் கைப்படவே எள்ளு வாங்கி ஆட்டி பனங்கற்பட்டி போட்டு ஆட்டி பண்ண, அதனால அது வந்து அப்படியே அதனால அந்த ரேட்டு கொடுத்தா என்னால் கட்டுப்படி ஆகாது. இதில் எங்கே மெஷின் உங்களுக்கு உபயோகமாகுது? மெஷின் எங்கெல்லாம் உபயோகமாகுது இந்த ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுல? லட்டுக்கு வந்து மாவு மேல அரைக்கிற மாவு தான், அது ஒன்று தான். மிக்ஸி எல்லாமே கைப்படையா? பெரிய விஷயம். வேறு யாருக்காவது இதில் பயிற்சி கொடுத்து அவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காங்களா? கூட யாராவது வேலை செய்கிறவங்க இருக்காங்களா? சும்மா ஜஸ்ட் அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க, சும்மா கொஞ்ச நேரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. லீவ் இருந்தால் அப்படி வருவாங்க, மற்றபடி நானே தான் எல்லாம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம். அதுக்கு ஏதாவது பின்னணி ஏதாவது ஏன் ஆரம்பிச்சிங்க? அதாவது நீங்கள் சொன்னேன், இப்போ விவசாயம் பார்க்க முடியல, பசு எவ்வளவு, ஒரு பசு எத்தனை இருந்தது? 40 பசு. அப்படி அப்போ அது வயசு கூடும்போது அது முடியலைன்னு வேறு ஏதாவது செய்யலாங்கிற எண்ணம் வந்து இதை செய்ய. இதில் ஒரு டைம் ஒரு நாளைக்கு இன்றைக்கி எடுத்தால் இன்னைக்கு செய்து வச்சுருக்கிற விஷயத்துக்கு எவ்வளவு பணம் முதலீடு, எவ்வளோ பணம் நீங்கள் போட்டிருக்கீங்க இதில்? அப்படி ஏதாவது கணக்கு போடலையா? இந்த விவசாயிகளுடைய வலையினமே இதுதான். நம்ம வந்து என்னுடைய நண்பன் சொல்லுவார், நான் 35,000 ரூபா செலவழித்தேன், 10 மாதம் கழித்து எனக்கு 60,000 ரூபா வந்தது, நான் லாபம் சம்பாதிச்சிட்டேங்கிறான். ஏன்னா 10 மாதம் நீ வந்து சாப்பிட்ருக்குற, உங்கள் அம்மா வேலை பார்த்துருக்காங்க அந்த தோட்டத்தில், அதுக்கெல்லாம் நீ கூலி போட்டால் நீ லாபமாக நஷ்டமானு கேட்டேன். கணக்கு போட வேண்டாமாம்மா, எவ்வளவு பணம் போடுறோம், அது எத்தனை நாளில் எவ்வளவு திரும்பி வருது, கொஞ்சம் இது நம்ம பள்ளமா இல்லை மேடா அப்படிங்கிறது புரியணும் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் அப்படி முயற்சியே பண்ணலையா? முயற்சி பண்ணுறதுக்கு இல்லை சாமி, நான் அப்பப்போ வரும்போது பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா? அதான் லாபம் இல்லாமலாம் இல்லை, லாபம் இருக்குது. நான் அதை கரெக்டாக இன்னும் அக்யூரேட்டாக நான் இன்னும் கணக்கு பார்க்காம இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா லாபங்கிறது 6 மாதத்தில் பணம் திரும்பி வந்தால் 3 மாதத்தில் வந்தால் அந்த 3 மாதத்துடைய வட்டியை சேர்த்து கூட லாபமா அப்படிங்கிறது கணக்கு போடணும். அது குடும்ப செலவுக்கு இதுதான் வருமானம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன்? 2 பேர் சேர்ந்து தான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கு அதான் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதனால உடம்பு முடியல. அதனால ஃபுல்லாகவே நான் இப்போ நீங்கள் வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறீங்கன்னா, வெளியூர் மற்ற சென்னைக்கு அனுப்புகிறீங்க, மதுரை, இங்கே நாகர்கோவில், எல்லா பக்கமுமே கேட்குறவங்களுக்கு எல்லாம் கொரியர் போட்டுருவாங்க. அதை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தரை வச்சுக்க முடியுமா? லாபத்தில் பங்கு இது வராமல் யாராவது சேல்ஸ் இன்சார்ஜ் மாதிரி ஆர்டர் புக் பண்ணுறது? அதனால வந்து அவங்களுக்கு நானே நேரடியாக பேக் பண்ணி அனுப்பிடுறீங்க. ரொம்ப சந்தோஷமா. இதை தவிர வீட்டு வேலை, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க? பாப்பாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸ்கூல் போகிறாங்க. பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்கிட்ட தான் செடிகள் நிறைய நட்டுக்கிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மாடு பார்த்து பிஸ்னஸ் கொக்கு எல்லாம் பார்த்துட்டு. என்ன பேர் வச்சுருக்கீங்கம்மா நீங்கள் அந்த கம்பெனி? என்ன? அம்மம்மா ஃபுட்ஸ். அதாவது அம்மாவையும் அம்மாவோட அம்மாவையும் அவங்கெல்லாம் வயசாகி ரொம்ப அவங்களும் முடியாமல் எல்லாருக்கும் நான் ரொம்ப பணிவிடை பண்ணினேன். அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து அம்மம்மான்ற பேர் நான் வச்சுருக்கேன். அது நீங்கள் ஞாபகார்த்தம்னு சொன்னால் கூட இதில் பெரிய மெசேஜ் இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாமே வைத்தியம், இந்த மாதிரி ஊறுகாய், தொக்கு, முறுக்கு, இது எல்லாமே அம்மாவோடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா, பாட்டி, அவங்களுக்கு அவங்க தான் பாரம்பரியமாக செய்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் அம்மம்மா
ஏன்னா பொதுவாகவே ஒரு பழைய கதையை நினைவுபடுத்துகிற மாதிரி கல்யாணம்லாம் நடந்தால் எங்கள் பெரிய பாட்டி சின்ன பாட்டி பாட்டி எல்லோரும் வந்துடும். ஒரு 10 பேர் முறுக்கு சுத்தத்துக்கு 21 ரவுண்டு முறுக்கு கீழே உட்காந்து, எல்லாம் 70 வயசு 80 வயசு. ஸோ இவங்க கையால் தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நாம் அந்த நிலாச்சோறு அவன் கையில் ஊட்டி சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து இது ஒரு பாரம்பரியத்தை இத்தனை வருஷமாக இந்த அம்மம்மாக்கள். அதனால் இது ரொம்ப அழகான ஒரு பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க. முறுக்கு செய்கிறேங்க சாமி, அதாவது ராகியில், சோளம், கம்பு, அரிசியில். அது அச்சு முறுக்கா? இல்லை, கையால் சுற்றி? இல்லை, கையில் இல்லை, முறுக்கு அச்சில் போட்டு சுற்றி. அச்சில் சுற்றி. ஓ, அதுவும் செய்யணும். ஓ, ரொம்ப சந்தோஷம். உங்கள் மொபைல் நம்பரை நான் இதில் போடலாமா, பதிவு பண்ணலாமா? சொல்லுங்கள் நீங்கள், நான் அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டில் போட்டுறேன். 94 89 377 349. ரொம்ப சந்தோஷமாக வேளாங்கண்ணி அம்மா, நீங்கள் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இந்த நாட்டில் இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. எனக்கே ஒரு திருப்பூரில் ஒரு பெண் இதெல்லாம் செய்கிற, கொரோனா காலத்தில் ஆரம்பித்து நல்லபடி செய்கிற அந்த மாதிரி இருக்கிறான்னா கூட இது ஒரு புதிய ட்ரெண்ட். இது நாம் என்ன சொல்கிறேன், மேக் இன் இண்டியான்லாம் சொல்கிறாரு, இல்லை புதிய தொழில் ஆரம்பிங்கன்னு மோடி சொல்கிறாரு. இது புதிய தொழில், மெஷினரி பெருசாக இல்லாமல் நம்ம கையை நம்பி ஆனால் ஓரளவுக்கு கணிசமாக லாபம் சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதே சமயத்தில் நம்முடைய பாரம்பரியத்தை, நம்ம பாரம்பரியத்தோடு நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தொழில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இதை டேஸ்ட்டும் பார்த்தேன், எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே, எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி ஒரு அழகான சந்திப்பு இது. நாம் மற்றவர்கள் கேட்பவர்களுக்கு நீங்கள் அவசியம் நம்ம ஊரில் இருக்கிற ஹாஸ்டலோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கணிசமாக ஒரு மாதத்துக்கு வாரம் ஒரு தடவை ஒரு லட்டு குழந்தைகளுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 100 லட்டு வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 400 லட்டு வேணும். அந்த மாதிரி விஷயம் அவசியம். இந்த மாதிரி கையில் செய்யக்கூடியது, மல்டிநேஷ்னல் அமெரிக்கன் சாக்லேட்ஸை விட கையில் செய்து ஒரு குடும்பத்தை அதுக்கு வருமானமாக இருக்கிற இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வாங்கணும். அதுக்கு நம்ம பக்கத்தில் போய் கேட்டு மெனக்கிடணும். சின்ன கடைகள், ஹோட்டல் அல்லது ஹாஸ்டல், இந்த 3 எனக்கு தோணுது. வேறு எதாவது வேறு எங்கே போகிறது? கம்பெனி. ஓ, ஐடி கம்பெனி கேன்டீன். ரொம்ப சந்தோஷம். ஓ, எந்த ஸ்டேஷனில் இருக்குது? திண்டுக்கல் ஸ்டேஷனில் இருக்கா? அந்த ஒரு ஸ்டேஷன் ஒரு ப்ராடக்ட்னு ஒரு மோதியோடைய ப்ராஜெக்ட் இருக்குது. அதை முயற்சி பண்ணலாமே, அந்த ஸ்டாலில் ஒரு ப்ராடக்ட், இது எல்லா ப்ராடக்ட்டும். ஓ, ஓ, எல்லாமே போகலாம். இது இல்லாமல் இந்த சிறுதானியம் எல்லாம் போட்டு தோசை மிக்ஸ்னு ஒன்று பண்ணுவேன். அரேவா! அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் என்னோட கைப்பட வறுத்து பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நல்ல பொருளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக கொடுக்கணும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் கலப்படம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே இதில் பண்ணி. ரொம்ப சந்தோஷம்மா, உங்களை சந்தித்ததில் ஆனந்தம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம நேயர்கள் இதை பார்க்குறவர்களுக்கு இது ஒரு செய்தியாக இருக்கணும். எந்த வகையான ஒரு சூழ்நிலை வந்தாலும் உறுதியான மனசோட அந்த சூழ்நிலையை வெற்றி அடையிறதுக்கு எப்படி முயற்சி பண்ண முடியும். சின்ன ஒரு பெரிய சிட்டிக்கு வந்தால் தான், மும்பை போனால் தான் சம்பாதிக்க முடியும்னு இல்லாமல் நம்ம கிராமத்தில் நம்ம குடும்பத்தோடு இருந்து கூட நல்லபடி ஒரு சிறப்பான ஒரு தொழிலை செய்ய முடியுங்கிறதற்கு நீங்கள் ஒரு உதாரணம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். விஷயமா உங்கள் ஒரு நாள் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொஞ்சம் சாம்பிள் கொடுங்களேன். காலையில் எத்தனை மணிலேருந்து ஆரம்பிக்குது? காலையில் 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நெய் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாடு வளர்த்துட்ருக்கனால மாடு தண்ணி விட்டுட்டு சாணி எடுத்துட்டு வாசலுக்கு சாணி போட்டு கோலம் போட்டுட்டு பால் கறந்துட்டு
இந்த வேலைகளை பூரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கும், அதையும் பார்த்து. நான் இன்னைக்கு இங்கே தங்கியிருந்த போது விடிகாலையில் 5 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்டது. நம்ம வீட்டில் சாமி பாட்டு போட்டுருவோங்க சாமி எது? ரெகுலராகவே. தினம் 5 மணிக்கு. தினம் 5 மணிக்கு. ஓ சொல்லுங்க. 5 மணிக்கு சாமி பாட்டு போட்டு விட்டு அதுக்கப்புறமேலு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தானே வேலை வருது எல்லாத்தையும் செய்யறதுக்கு. ஏன்னா வீட்டு வேலை எல்லா வேலையும் நான் ஒரு ஆள் தான் செய்யணும். அந்த இந்த வேலையிலேருந்து சமையலுக்கு எப்போ ஒரு இதுலேருந்து எடுத்து சமையல் பண்ணணும் இல்லையா மத்தியானத்துக்கு? காலையில் டிஃபன் பண்ணி கொடுத்தீங்க, இங்கே வேலைக்கு வந்துட்டீங்க இப்போ ஒர்க் ஷாப்பில். மத்தியானம் கருப்பு கவுனி கஞ்சி பண்ணிட்டோம், அவ்வளோதான். அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. அதான். அப்புறம் திரும்ப ஒர்க் ஷாப்பில் வந்து வேலை இருக்கும். வேலை செஞ்சுட்டு நைட்டுக்கு ஏதாவது கோதுமை ரவை தோசை அந்த மாதிரி ஏதாவது முடிச்சுட்டு ராத்திரி படுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? படுக்க 9-10 மணி ஆகும். 10 மணிக்கு படுத்துருவீங்க. ஸோ அதுக்குள்ளே அன்னைக்கான ப்ரொடக்ஷன் பேக்கிங் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிரும். ஓ, இதில் வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் வெளியிலையும் போகணும், மார்க்கெட்டிங் பண்ண எல்லாம் வாங்குறதும் நான் தான், எல்லாமே இங்கே வந்து செய்யறதும் நான் தான். ரொம்ப சந்தோஷம்.